ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்க போறோம். இந்த மாதிரி கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோட சேனல்ல மோஸ்ட்லி குக்கிங், கிளீனிங், ஆர்கனைசிங் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் அதிகமா இருக்கும். அண்ட் நீங்க ஹோம் ரிலேட்டட் கன்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லியும் காலையில 5:30க்கே எந்திரிச்சிருவேனா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து 5:30க்கு எந்திரிச்சிருவேன். பட் அப்பப்போ 6 ஆயிடும். ஆனா, கம்பேரிட்டிவா 5:30க்கு எந்திரிக்கும்போது, எனக்கு அந்த டே ஃபுல்லாவே கொஞ்சம் பெட்டரா போற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியே ஸ்லோவா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் மெதுவா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயிட்டு அப்படியே ஆரம்பிக்கும். இந்த மாரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால மோஸ்ட்லி எப்படியும் 5:30க்கு எந்திரிச்சுருவேன். 6:00 எந்திரிக்கும்போது அந்த மைண்ட் செட்டே செட் ஆகாது. அதனால அ எனக்கு வந்து இந்த ஒரு பாசிட்டிவ் திங்னாலேயே எனக்கு வந்து 5:30க்கு எந்திரிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னைக்கு காலையில டிஃபன் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் மெயின் ஜாப். அண்ட் இன்னைக்கு சப்பாத்தி வித் ஆஃப்கானி பன்னீர் மசாலா. இந்த ஆஃப்கானி பன்னீர் மசாலா நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி பன்னீர் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இப்போ யூசுவலா பன்னீர் மசாலா பண்ணும்போது வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இதெல்லாம் வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அத அரைச்சு, கூடவே முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சு, அப்புறம் ஃபைனலி கொதிக்க விட்டு அதில பன்னீர் போடுவோம். இது யூசுவல் ப்ராசஸ். இதில கொஞ்சம் டிஃபரெண்ட் இதில என்னன்னா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இல. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சுக்கணும். இதனால வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன அடிஷன் தான். பட் ரொம்பவே டேஸ்ட்டு, கலரு எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கும். அண்ட் என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். கூட இந்த மல்லி, கொத்தமல்லி அண்ட் புதினா இதோட ஃப்ளேவர் எல்லாம் ஆட் ஆகுது இல்லையா? அது உடம்புக்கும் நல்லது தானே! ஸோ, அதனால நான் அப்பப்போ இந்த மாதிரி வெரைட்டி செய்வேன். இதில நான் எல்லா மசாலாவும் வீட்ல அரைக்கிற மசாலா தான். எப்பவுமே நான் கடையில பாவ் பாஜி மசாலா, இல்ல பன்னீர் டிக்கா மசாலா இந்த மாதிரியெல்லாம் வாங்கி போட மாட்டேன். எல்லா மசாலாவும் எப்படியோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் இந்த சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், இது சீரகத்தூள் இந்த மாதிரியான காம்பினேஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ, அதனால நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி வீட்ல அரைச்சத நம்மளுக்கு புடிச்ச காம்பினேஷன்ல போட்டு அந்த ஃப்ளேவர கொண்டு வந்துரலாம். இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவிஸ்க்கு கடைசியா நம்ம கசூரி மேத்தியும், கொஞ்சம் சாட் மசாலா இருந்தா அதையும் போட்டோம்னா, அவங்க கிட்ட சாட் மசாலா இல்லாட்டி கூட ஆம்ச்சூர் பவுடர், இந்த வர மாங்காய் தூள் இருக்கு இல்லையா? அதையும் போடலாம். அது போட்டாலும் அந்த ஃபைனலி அந்த ப்ராப்பர் நார்த் இண்டியன் டச் கிடைக்கும். இன்னைக்கு சப்பாத்தி அண்ட் இது பேக் பண்ணியாச்சு. காலையில அவரும் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிருவாரு. ஸோ ஒன்லி இன்னைக்கு ஃபுல் டே நான் மட்டும் தான். அதனால நெறைய கொஞ்சம் கிளீனிங், ஆர்கனைசிங் வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த மாரி ஆஃபீஸ், ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னா, மத்தியானம் லஞ்ச்க்கு வந்து நம்ம என்ன வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா லஞ்ச் குக் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ரசம், பொரியல் அந்த மாதிரி கூட அப்பளம் இந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நான் மட்டும்ங்கிறதுனால மத்தியானத்துக்கும் அதே சப்பாத்தி தான். ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் ஏதோ டயட்டிங் பண்ண மாரி ஒரு ஃபீல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதோட விட்டுட்டேன். யூசுவலா காலையில எந்திரிச்சோனே எப்பவுமே நாங்க பால் காய்ச்ச மாட்டோம். அண்ட் புஜ்ஜி ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பால் காய்ச்சிட்டு, அதில ஏதாவது கூழ், ராகி கூழு, இல்ல சத்து மாவு, இல்ல கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இந்த மாரி காய்ச்சி குடிப்போம். இன்னைக்கு நான் சத்து மாவு கஞ்சி, இது நார்மலா கடையில கிடைக்கிற ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான். இத வந்து 2 பேத்துக்கும் காய்ச்சி குடிச்சுட்டு, கொஞ்சம் கடைசியா பால் சேர்த்துட்டு, நாங்க வாக்கிங் போயிருவோம். வாக்கிங் போயிட்டு வந்து தான் மத்த வேலையெல்லாம். இன்னைக்கு தயிருக்காகவும் தனியா எரும பால் வாங்கி அத பெர போட்டு வச்சிருக்கேன். எரும பால்ல பெர போட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அந்த இதுதான் புடிச்சிருக்கு. நல்லா திக்கா வருது. நான் இன்னைக்கு இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க, எவ்ளோ திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மாவு இல்லாதனால அதுக்கு அரிசியும் ஊற வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அத அரைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐக்கியாலருந்து முதல்ல நான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் ஒரு 4 வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தேவையான அளவு கண்டெய்னர்ஸ கால்குலேட் பண்ணிட்டு மறுபடியும் போயிருந்தோம். அப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இத வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுல நம் பழைய பாக்ஸ்ல இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வைக்கணும். அண்ட் பழைய பாக்ஸ் எல்லாம் வேற ஏதாவது பர்ப்பஸ்க்கு, இல்ல இந்த சோப்பு தூள் எல்லாம் கொட்டி வைக்க இந்த மாதிரி பர்ப்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். யூசுவலா வாழைப்பழம் வாங்குனா எப்பவுமே அந்த காம்பு கொஞ்சம் பச்சையா இருக்கும்போதே எல்லாம் பிச்சு இப்படி வச்சிரணும். இல்லாட்டி பூச்சி அரிச்சிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பழுத்ததுக்கு அப்புறம் பிச்சோம்னா, அந்த காம்புலேருந்து தனியா வந்துரும். அதுக்கப்புறம் அதோட எப்ப பாரு அத சுத்தி ஒரு 10 பூச்சிங்க இருந்துகிட்டே இருக்கும். இந்த சாக்ஸ் ஹேங்கர் சாக்ஸ்ன்ட்டு இல்ல, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணிக்கிற சாக்ஸ் ஹேங்கர் வந்து நான் IKEAலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில வந்து சாக்ஸு, கர்ச்சீஃப்ஸு இந்த மாரி சின்ன ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா ஹேங் பண்ணிக்கலாம். உங்க வீட்ல சின்ன குழந்தைங்க இருந்தா இத ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒ ஒவ்வொரு தடவ துவைக்கும்போது ஒரு 10, 15 செட் ஆஃப் சாக்ஸ் வந்து சேருது. அத வந்து காய போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியா இல்ல இந்த கம்பியில. ஸோ அதனால தான் இத வந்து என் ஃப்ரெண்ட் சஜெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வாங்குனேன். நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு.
காலையில ஒரு 8 மணிக்கிட்ட பால் வந்து பெர போட்டிருந்தேன். அது மத்தியானம் லஞ்ச் டைம்க்கெல்லாம் நீட்டாவே சூப்பரா பெரையாய் வந்துருச்சு. நான் கர்ட் மேக்கர்ல போடுறனால சீக்கிரமாவும் இங்க பெரையாயிடும். பெங்களூர்ல கண்டிப்பா கர்ட் மேக்கர் ஒரு அவசியமான ஒண்ணுன்னு சொல்லலாம். இன்னைக்கு லஞ்ச் வேலை இல்லாதனால குக்கீஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ஈவினிங் புஜ்ஜு வரும்போது குக்கீஸ் குடுத்தா ரொம்ப ஹாப்பி ஆயிருவான். இதுக்கு நம்ம ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கணும். எதுல எடுக்கிறீங்களோ இல்ல நார்மல் டம்ளர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெஷரிங் கப் எடுக்கிறீங்களோ அதிலேயே எல்லா பொருளையும் மெஷர் பண்ணுங்க. நான் 1 கப்பு வெண்ணெய்க்கு 1 கப்பு சுகர நல்லா பொடி பண்ண சுகர சேர்த்துருக்கேன். இது வந்து பேக்கிங்க்காக யூஸ் பண்ற ஒரு சுகர், ப்ரவுன் சுகர். ஸோ அத தான் நான் சேர்த்துருக்கேன். அது நல்லா க்ரீமியா வர அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதே கப் மெஷர்மெண்ட்ல 1 கப் ராகி மாவு, 2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்க 2 கப் ராகி மாவு, 1 கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு வேணுங்கிறது சாக்கோ சிப்ஸ் ஆர் ட்ரை நட்ஸு, சீட்ஸு இந்த மாரி எது வேணாலும் உங்களுக்கு புடிச்ச டாப்பிங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணிட்டு அதோட நல்லா சேர்த்து பெனஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரணும். பிஸ்கட் சூப்பரா வரணும்னா கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணிறாதீங்க. அப்புறம் ஒரு பிளேட்ல நல்லா கிரீஸ் பண்ணிக்கிட்டு, தேவையான அளவுக்கு மாவு ஒரே சைஸ்ல வேணுங்கிறதுக்காக நான் ஸ்பூன்ல வச்சு தட்டி அந்த மாரி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் எல்லா பிஸ்கெட்ஸும் ஒரே அளவுல இருக்கும். ஒரே மாதிரி பேக் பண்ணியும் வரும். இத நம்ம வடை மாரி தட்டிட்டு மேல டெக்கரேஷனுக்காக ஒரு முந்திரி பருப்ப இந்த மாரி ஹாஃபா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இத ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டட் ஓவன்ல நான் வந்து இன்னைக்கு 180 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்க அவன் சைஸ பொறுத்து இதெல்லாம் மாறும். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் வேணும்னா நீங்க கொஞ்ச நேரம் பேக் பண்ணிக்கலாம். குக்கீஸ எப்பவுமே பேக் ஆகி அது ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அவன்லயே விட்டுருங்க. உடனே எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா கூல் டவுன் ஆயிருக்கும். அதே ஹீட்டுக்கும் நல்லா கிரிஸ்பியாவும் ஆயிருக்கும். ஸோ இப்போ அப்படியும் கூல் டவுன் ஆகலன்னா கொஞ்ச நேரம் நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிருங்க. இந்த கிரிஸ்பியான பிஸ்கட்ட சாப்பிட்டுட்டு நீங்க கடையில வாங்குற பிஸ்கட் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த டாலும் ஐக்கியாலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இது புஜ்ஜு கண்டிப்பா இதான் வேணும் அப்படின்னு சொல்லி இத எடுத்துட்டு வந்துட்டான். நான் இந்த மூங்கில்ல வந்து போலார் பியர் மாரி வச்சா அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் கேட்கல. ஒயிட் கலர் பியரே தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டான். பட் இதுவும் ரொம்பவே கியூட்டா இருந்தது. நாம கழுவி காய வச்ச கண்டெய்னர்ஸ் எல்லாம் காஞ்சிருக்கும். ஸோ அதனால இப்போ அத எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்து மாத்தி வச்சிரணும். அதுதான் இன்னைக்கான மெயின் டாஸ்க்கே. இதுக்கே ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இதில நான் முக்கியமா ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு என்ன ஆசைன்னா, இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்கவே கூடாது. கண்டிப்பா எல்லாமே கிளாஸ்லயே மாத்திரணும் அப்படின்னு நெனச்சேன். பட் சின்ன சின்ன கிளாஸ் கண்டெய்னர்ஸ்னா ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். 1 கிலோ அளவுக்கு பிடிக்கிற மாரி பொருள் போடணும் அப்படின்னா, அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெவியா இருக்கு. அத தூக்கி ஒவ்வொரு தடவையும் தூக்கும்போது, அடிக்கடி எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால இத அடிக்கடி எடுக்கும்போது பார்த்தா, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் தான் கம்ஃபர்டபுள் அண்ட் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அதுக்கே போயிட்டேன். சில்வர் கூட ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஃபைனலி எல்லாம் யோசிச்சு கடைசில வந்து மறுபடியும் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸே வந்தாச்சு. இது எதுவுமே நல்ல ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான். ஃபைனலி புது கண்டெய்னர் எல்லாம் மாத்திட்டு, அத அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், ஒரு சந்தோஷம் வருமே! அது கண்டிப்பா எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் புரியும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த ஏரியாவே ரொம்ப அழகா இருந்தது. லைனா எல்லாம் ஒரே மாரி கண்டெய்னர்ஸ்ல அழகா எல்லா சாமானும் நீட்டா இருந்தது. இதே ஷேப்ல 3 சைஸஸ்ல இருந்தது. இது வந்து மீடியம் சைஸ், ஸ்மால் சைஸ்லயும் இன்னும் இருக்கு. அண்ட் கொஞ்சம் பெரிய சைஸ்லயும் இருக்கு. 2 கிலோ 2 1/2 கிலோலாம் புடிக்கிற மாதிரி. நீங்க புது வீடு இப்ப ஆர்கனைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கி வைங்க. அவ்ளோ சூப்பரா செம்மையா இருக்கு லுக்கு. அடுத்தது இந்த செட் ஆஃப் 3 பாக்ஸஸ் சேர்த்து 125 என்னமோ! ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்ளோ திக்கா இருக்கு. அவ்ளோட சூப்பரான கலர்ஸ்ல இருக்கு. ஆல்ரெடி 3 வச்சிருக்கேன். மறுபடியும் 3 வாங்கி இப்ப ஃப்ரிட்ஜ்லயும் எல்லாம் ஒரே மாதிரி செட் பண்ணியாச்சு. நெறைய ப்ராடக்ட்ஸ் என்னோட பழைய வீடியோல இன்னும் டீட்டெயிலா போட்டிருக்கேன். அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் லிங்க் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்ம விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எல்லாம் ஜஸ்ட் அரிசி மாவு அரைச்சு வைக்கிற வேலையும், இந்த ஆடை சிலுப்பி வெண்ணெய் எடுத்து வைக்கிற வேலையும் தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விளாக்ல நான் மறுபடியும் உங்கள மீட் பண்றேன். பாய்.